கன்னி ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களாக, ஒரு சில பேருக்கு சில வருடங்களாக எதை தொட்டாலும் நஷ்டமாக போயிட்டுருக்குங்க. காரணம் இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலையெல்லாம் கோபம் வருதுங்கன்னு புலம்பிகிட்ருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்ட தூரத்தில் இருந்தும் கை நழுவி போயிட்டுருக்குன்னு நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண்முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைகுலைய செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலக போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களை ஒரு வைரம் போல் ஜொலிக்க வைக்க போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் இயல்பிலேயே மிகச்சிறந்த புத்திசாலிகள் மற்றும் எதையும் நுணுக்கமாக ஆராயும் திறன் கொண்டவர்கள். புதன் பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள், அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாத நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் உங்கள் அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சூப்பராக மாறப்போகிறீர்கள். இனி வரக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளாகவே நடக்கப் போகின்றன. ஆனால் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் மன உறுதியையே சோதிக்கும் விதமாக அமைந்திருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். கன்னிராசிக்காரர்கள் எதையும் மிகச் சரியாக திட்டமிட்டு செய்ய விரும்புபவர்கள் என்பதால் கடந்த கால திட்டங்கள் தோல்வியடைந்து உங்கள் மனதை ஆழமாக பாதித்திருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை துல்லியம்தான் முக்கியம். அந்த துல்லியமான வெற்றியை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் என்றாலும் உங்கள் இந்த உதவி குணம் சில நேரங்களில் உங்களையே பெரும் சிக்கலில் மாட்டிவிட்டிருக்கும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி உதவி செய்த உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது எனவோ மன உளைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலேயே நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்பொழுதும் எவ்வளவு கச்சிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் படும் பாடும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்திலே உங்களை திருப்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வரும். உங்களின் அறிவுரைகளை மற்றவர்கள் விமர்சனம் என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் விடாமுயற்சியால் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்து
எல்லாத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு இலகிய மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு பாதுகாப்பான நிலையை அடைந்துவிட வேண்டும் அல்லது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்களுடைய திறமையை மற்றவர்கள் குறைத்து மதிப்பிட்ட போது உங்களுடைய மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வழிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் லட்சியத்தில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கவில்லை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக திரும்பியுள்ளார். அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகும் பயிற்சியாக உங்களுக்கு கருதப்படுகிறது. சூரியனுடைய சஞ்சாரத்தால் சத்ரு ஜெயம் எனப்படும் எதிரிகளை வெல்லும் யோகத்தை உங்களுக்கு வழங்கும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த கடன் பிரச்சனைகள், வழக்குகள் மற்றும் நோய்கள் மிக எளிதாக தீரும். சனியுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு கிடைவதால் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தானம் வழங்கும் அளவிற்கு ஒரு செல்வந்தராக நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து பண வரவு வந்து உங்களை மழைக்க வைக்கும். புதிய சேமிப்புகள் மற்றும் முதலீடுகள் செய்வதற்கு இது மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் கன்னிராசி இளைஞர்களுக்கு அவர்களின் அறிவுத்திறனுக்கும் கல்விக்கும் ஏற்ற உயரிய வேலை நிச்சயமாக அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் நிர்வாக திறமையை உங்களின் மேல் அதிகாரிகள் பாராட்டும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான கூட்டாளிகள் எவ்வித தடையும் இன்றி அமைவார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை முன்னெடுப்பதும் இல்லாத அளவிற்கு உயர்த்துவீர்கள். பங்கு வர்த்தகம் மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இதுவே ஒரு சிறந்த பொன்னான காலமாக கருதப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து மீண்டும் அந்யோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனமுடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் அறிவான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு முறையாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் சொல்லுக்கு மரியாதை கூடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி உதைத்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒற்றை தழிவலி மற்றும் அதிகப்படியான சிந்தனையால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை படிப்படியாக குறைய தொடங்கும். குறிப்பாக ராகு கேது பயிற்சியால் உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றலையும் பொழிவையும் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் திட்டமிடலின் முன்னால் தவிடுபொடியாகும். அவர்கள் உங்கள் நிழலை கண்டு அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு முன்னே இல்லாத அளவிற்கு உயரும். அந்த சில நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பண பலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்பொழுது நனவாகும். இவ்வளவு நட்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள சில எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதால் புதன்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபடுவதும் அல்லது விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்பதும் உங்கள் புத்தியை தெளிவாக்கி ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக மாதந்தோறும் வரும் புதன்கிழமை அன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பச்சை பயிறு தானம் செய்வது அல்லது ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவது
உங்களை தடைகளை நீக்கி வெற்றியை தரும். பசுக்களுக்கு பச்சை புல் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் புதன்கிழமைகளன்று ஏழைகளுக்கு பச்சை நிற வஸ்திரங்களை அன்னதானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியும் இந்த வரக்கூடிய நாட்களில் திரும்ப கொடுக்க போகிறது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களும் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்திற்கும் உங்கள் நேர்மைக்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது. பண வரவில் திருப்தி இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். லாபம் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலே காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்தியை தரும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல நேரலாம். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தரும். பணவரவுக்கு குறைவில்லை. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். பயணங்களின் போது கொண்டு செல்லும் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர் சிலரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாகும். பண வரவு திருப்தியை தரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக உயர்வான பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் வேலை சிறு சிரமத்தை உண்டாக்கும். சில இடங்களில் போராட்டத்துடன் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கடைசியில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கும். புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரியிடம் நிதானமாக பேச வேண்டும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் சிறப்பும் சந்தோஷமும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். உயர்வு தாழ்வு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும். பண வரத்து இருக்கும். மனக்கவலை நீங்கும். எடுத்த காரியத்தை திருப்தியுடன் செய்து முடிப்பீங்க. சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கை கொடுக்கும். எதிலும் கவனம் தேவை. புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் தடையின்றி நடக்கும்.
புதிய ஆர்டர் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். வியாபார போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து மன நிம்மதி அடைவீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் வழியில் நிம்மதி கிடைக்கும். காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியாக நடந்து முடியும். அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகள் தீரும். பண வரத்து திருப்தியை தரும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்த போட்டிகள் குறையும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா நன்மைகளும் உண்டாகும். கவலை நீங்கும். மனோதைரியம் கூடும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். பண தேவை அதிகரிக்கும். வீண் செலவுகள், மன அமைதி பாதித்தல் ஆகியவை இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கி வர எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் போட்டிகள் குறையும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக அமையும். எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் நிற்கிறாள். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையட்டும். நன்றி, வணக்கம்.